ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிடிடியோட தர்ஷன் அப்டேட் கூட டிடிடில இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான பிரஸ் ரிலீஸ் எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். தரிசனம் போறவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ச்சியா நம்ம நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம லேட்டஸ்டா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க இன்னைக்கான முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் பார்த்துடலாம். நேரடி இலவச தரிசனம், 300 ரூபா தரிசனம், எஸ்எஸ்டி டோக்கன்ல வர தரிசனம், இதெல்லாம் எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல டீடைலா பார்ப்போம். இன்னைக்கு நேரடியா போகக்கூடிய இலவச தரிசனத்துல 13 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு டிக்கெட்டும் இல்லாம போகக்கூடிய நேரடி இலவச தரிசனத்துல இன்னைக்கு வந்து 20 மணி நேரம் ஆகுது அப்படின்றது அபிஷியல் அப்டேட். ஒரு 15ல இருந்து 20 மணி நேரம் ஆகலாம். திடீர்னு ஏன் இவ்வளவு டைம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். திருமலையில இன்னைக்கு காலையில மழை இருந்ததுங்க. கிளைமேட் ரொம்ப சில்னஸா தான் இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து போறவங்க, பிளான் பண்ணியிருக்கிறவங்க அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறது ரொம்ப நல்லது. ஏன்னா காலையில டைம்லயே ரொம்ப மழையா தான் இருந்தது. இது இன்னைக்கு காலையில திருமலையோட வியூங்க. ஸோ அதனால நீங்க வந்து தர்ஷன் போறீங்கன்னா மார்னிங் டைம்ல இனி நவம்பர் எண்டு டிசம்பர்லாம் வந்து ரொம்ப கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி போறவங்க சேஃப்டியான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போங்க. அதுக்கு அடுத்து எஸ்எஸ்டி டோக்கன்ல தர்ஷன் போறீங்கன்னா இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி 4ல இருந்து 6 மணி நேரம் ஆகுது. 300 ரூபா தர்ஷனா இருந்தா 2ல இருந்து 4 மணி நேரத்துக்குள்ள ஆகலாம். இதுதான் இன்னைக்கான தர்ஷன் அப்டேட். அதுக்கு அடுத்தது எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்கு, டிக்கெட் எதுவும் அவைலபிள் இருக்குமா அப்படின்னா ஒரு 9:45 ஸ்டேட்டஸ் படி ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன்ல நாளைக்கு காலையில 3 மணிக்கான ஸ்லாட் ரன்னிங்ல இருந்திருக்கு. 2641 டிக்கெட் பேலன்ஸ் இருந்திருக்கு 9:45 ஸ்டேட்டஸ் படி. சேம் டேயோட டிக்கெட் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்ரீவாரிமெட்டில் தான் எப்பவுமே அவைலபிள் இருக்கும். 9:45 ஸ்டேட்டஸ்க்கு உங்களுக்கு மத்தியானம் 3 மணியோட ஸ்லாட் ரன்னிங்ல இருந்திருக்கு. பேலன்ஸ் வந்து ஒரு 3200 டிக்கெட் அவைலபிள் இருந்திருக்கு. சேம் டே டிக்கெட் வேணும்னா ஸ்ரீவாரிமெட்டில் வாங்கிட்டு நீங்க பஸ்ல கூட போகலாம். நடந்து போகணுன்ற எந்த கம்பல்சரியும் இல்லை. ஏன்னா இப்ப எல்லா இடங்கள்ல கொடுக்கறதுமே நமக்கு வந்து எஸ்எஸ்டி டோக்கனா தான் இருக்கு. அதனால வாங்கிட்டு நம்ம நடந்து போகலாம், இல்ல பஸ்ல போகலாம், ஓன் வெஹிக்கிள்ல போகலாம். அது உங்களோட விஷயம். கம்பல்சரி நீங்க வந்து நடந்து போகணுன்ற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. கீழ் திருப்பதியில ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசம், கோவிந்தராஜ சுவாமி சத்திரம், மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்க சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அதுக்கு அடுத்தது அலிப்பேரி கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்ரீவாரிமெட்டு. இந்த எல்லா இடங்கள்லயுமே நமக்கு காலையில எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த டிக்கெட் வாங்குறதுக்கு ஆதார் கார்டு கண்டிப்பா வேணும். ஒரு தடவை இதுல தர்ஷன் பாத்தீங்கன்னா திரும்ப தரிசனம் பாக்குறதுக்கு உங்களுக்கு 30 நாள் டைம் கேப் இருக்கணும். ஸோ ஒரு மாசம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னாலும் தாராளமா வாங்கிக்கலாம். 300 ரூபா தர்ஷன்ல போறேன், இன்னைக்கு எனக்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் இருக்கு அப்படின்னா நீங்க நாளைக்கு கொடுக்கக்கூடிய காலைக்கான ஸ்லாட் வாங்கிட்டு நாளைக்கு ஒருக்கா நீங்க தர்ஷன் பாக்குறேன்னா பார்க்கலாம். ஸோ அடுத்தது நம்ம ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்டான ப்ரெஸ் ரிலீஸ் எல்லாமே பார்க்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நவம்பர் 16ஆம் தேதி அன்னைக்கு ஆன்லைன்ல ஸ்பெஷல் ஹோமத்துக்கான டிக்கெட் ஆனது டிசம்பர் மாசம் வரைக்கும் ஆன்லைன்ல ஓபன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட புக்கிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆன்லைன்ல 50, ஆஃப்லைன்ல 50 கவுண்டிங் தான் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ ஆஃப்லைன்ல கொடுக்கறது எந்த இடத்துல கொடுக்குறாங்க, ஸோ எப்போல இருந்து கொடுக்குறாங்க அப்படின்ற லேட்டஸ்டான ப்ரெஸ் ரிலீஸை நேத்து வந்து டிடிடி அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹோமம் வர்ற 23ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ப்ரெஸ் ரிலீஸ்ல சொல்லியிருக்கிறது ஆன்லைன்ல 16ஆம் தேதியே இந்த ஹோமத்துக்கான டிக்கெட் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. ஆஃப்லைன்லயும் 50 டிக்கெட் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த ஆஃப்லைன்ல கொடுக்கறது 20ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு 22ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கவுண்டர்ஸ்ல, அதாவது நமக்கு எங்க வந்து இந்த ஹோமம் நடக்குதோ அந்த மந்திர்லயே வந்து வளாகத்திலேயே நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மேபி அங்க டிக்கெட் கவுண்டர் இருக்கும் உங்களுக்கு. அங்க போயிட்டு டைரக்டா உங்களோட ஆதார் கார்டு கொடுத்து நீங்க பேமெண்ட் கொடுத்து இந்த ஹோமத்துக்கான டிக்கெட் வாங்கிக்கலாம். வர 24ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு டெய்லியும் வந்து டோக்கன்ஸ் வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதாவது டிக்கெட் வந்து ஆஃப்லைன்ல இஷ்யூ பண்றதா சொல்லியிருக்காங்க. நாளைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே, இந்த ஹோமத்தோட ஃபர்ஸ்ட் டே நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் தான் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நம்ம கேட்டுட்டு உங்களுக்கு வந்து ஷேர் பண்றோம். ஆஃப்லைன்ல வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து அங்க கவுண்டர்ஸ்லேயே போயிட்டு வாங்கிட்டு கூட பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். 1000 ரூபாய் பே பண்ணீங்கன்னா 2 பேர் இந்த ஹோமத்துல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மூலவர் தர்ஷன் வந்து கிடையாது இதுக்கு. ஸோ இது வந்து நேற்று அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அஃபீஷியல் ப்ரெஸ் ரிலீஸ். அதுக்கு அடுத்தது வேற என்ன ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்கு அப்படின்னா கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய கோவிலில் பவித்ரோற்சவத்துக்கான அஃபீஷியல் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. கன்னியாகுமரி ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலில் பவித்ரோற்சவம் நவம்பர் 23ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதன் ஒரு பகுதியாக நவம்பர் 22ஆம் தேதி காலையில இன்னைக்கு, அதே மாதிரி ஈவினிங் வந்து அங்குரார்ப்பணம் வந்து நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நவம்பர் 23ஆம் தேதி வந்து யாகசாலை வேத நிகழ்ச்சிகள் கூடவே வந்து இந்த பவித்ர உற்சவத்துக்கான பவித்ர மாலைகள் வந்து பிரதிஷ்டை பண்ணக்கூடிய அந்த நிகழ்வு வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க.
நவம்பர் 24ஆம் தேதி புனித பிரசாதம் வழங்கப்படும். 25ஆம் தேதி மாலையுடன் மங்களகரமான உற்சவம் வந்து இதோட முடிவடையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 23ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இந்த பவித்ரோற்சவமானது நடக்கும். 23, 24ஆம் தேதிகள்ல உற்சவர்களுக்கு ஸ்நபன திருமஞ்சனம் நடக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கன்னியாகுமரி கோவில்ல தான் நடக்குது. ஸோ அந்த சைட் போறவங்க நீங்க போறனா போகலாம். ஸோ அடுத்தது வந்து கார்த்திகை மாசத்தோட விஷ்ணு பூஜைகள் வந்து நாளைக்கு 23ஆம் தேதியிலேருந்து வசந்த மண்டபத்தில் நடக்க போறதா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன டைம்ல வந்து என்னென்ன நடக்க போகுது அப்படின்றதும் இது வந்து உங்களுக்கு எஸ்விபிசி சேனல்ல லைவா வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலையில 23ஆம் தேதி 3 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வந்து இந்த ப்ரெஸ் ரிலீஸ்ல அப்டேட் பண்ணியிருக்காங்க. தேவைப்படுறவங்க வந்து ரெஃபர் பண்ணிக்கிங்க. லைவா பார்க்கறனா நீங்க இந்த டைம்ல எஸ்விபிசி சேனல்ல பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது இப்ப நடக்கக்கூடிய இந்த ஹோமத்துக்கான முன்னாடி எப்படி நடத்தலாம் அப்படின்றதுக்கான ஒரு ட்ரையல் வந்து நேற்று நடந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஹோமம் பத்தின ஒரு விஷயத்த நேற்று வந்து ஹோமம் பத்தின ஏற்பாடுகள் குறித்த ஒரு ப்ரெஸ் ரிலீஸும் நேற்று வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே முக்கியமான அப்டேட். அதுக்கு அடுத்தது நேற்று 500 ரூபா தர்ஷன் டிக்கெட் காலையில ஆர்ஜித சேவா டிக்கெட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. மத்தியானம் வந்து உங்களுக்கு வர்ச்சுவல் சேவாவோட டிக்கெட் ஓப்பன் ஆயிருந்தது. இதுல வந்து உங்களுக்கு ரத சப்தமி பிப்ரவரி 16ஆம் தேதி அன்னைக்கு ரத சப்தமி அன்னைக்கு டிக்கெட் ஓப்பன் ஆகல. இது வந்து 300 ரூபா தர்ஷனத்தப்போ ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. யாருக்காவது பிப்ரவரி 16ஆம் தேதி டிக்கெட் வேணும்னா 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் செக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்ஸாக இருக்குது. கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக வரக்கூடிய எல்லா அப்டேட்டும் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுவோம். செக் பண்ணி பாருங்கள். அதே போல் வரக்கூடிய டிக்கெட் புக்கிங் பற்றின ப்ரீவியர் ரிமைண்டர் வீடியோ நம்ம ஷேர் பண்ணுவோம். பார்த்து புக் பண்ணிக்கோங்க. பிப்ரவரி மாதத்துக்கான புக்கிங் எல்லாம் 1 by 1 முடிஞ்சிட்டு இருக்கு. இது வரைக்கும் லக்கி டிப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆர்ஜித சேவா முடிஞ்சது. வர்ச்சுவல் சேவால டிக்கெட் மேபி அவைலபிள் இருக்கும். தேவைப்படுறவங்க செக் பண்ணி புக் பண்ணுங்க. நாளைக்கு 3 புக்கிங் இருக்கு. 24ஆம் தேதி 2 புக்கிங் இருக்கு. எல்லா புக்கிங் அப்டேட்டும் நம்ம அடுத்தடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டே இருப்போம். பார்த்து செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.